அவருக்கே தெரியாது. ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸுக்கு பிறகு சைக்கிள் வரலைன்னு தானே டாக்டர்கிட்ட வரீங்க. இப்போதானே நாங்கள் யூரின் டி பார்த்துட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்கிறோம். இப்போ ஃபர்டிலைசேஷன் நடந்தல இருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் அவருக்கே தெரியாது. அதுக்கு பிறகுதான் ஐயோ புள்ள வேண்டாம், ஐயோ நாங்கள் பிளான் பண்ணல, டெர்மினேஷன் வேணும், அது வேணும், இது எல்லாம் அதுக்கு பிறகுதானே. முதல் 21 days யூ கான் டூ நத்திங். ஸோ தட் இஸ் குட் ஸ்டெப். அதுக்கும் ஒரு சாத்திரம் இருக்கலாம். அந்த இந்த நாள்ல மகாபாரதத்துல வில்லிபுத்தூர் மகாபாரதம் அது வேறு, அது வேறு அது வேறு. இதுல அடுத்தது பார்த்தால் ஜீன்ஸ் வந்தாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணப்படுவாங்க. இப்ப என்னன்னு கேட்டா என்ன வருவாங்க, பேஷண்ட் தருவாங்க, பார்த்தா ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வந்துட்டா சொல்லுவாங்க, ஓகே நீங்க கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்குது, கொஞ்சம் அந்த டயட் தான் இப்படி வந்திருக்குது என்று சொல்லுவேன். அவர் சொல்ற டாக்டர் இப்படி சொல்றீங்க, இந்த அண்ணங்காரர் இருக்கிறாரு என்னை விட டபுள் சைஸ், அவருக்கு தெரியலையே சொல்லுவேன். என்னோட வந்தா சொல்லுவேன், ஓகே உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு இருந்ததா டயபெட்டிஸ்? ஆமா அதுதான் வந்துட்டுது. உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு டயபெட்டிஸ் இருந்தா ஜெனட்டிக் தானே. உடனே சொல்லுவாங்க, என்னுடைய அக்கா அண்ணன் 3 பேர் இருக்கிறாங்க, என்னை விட 10 வயசு 12 வயசு மூத்த, அவங்களுக்கு என்ன வரையிலே எல்லா இடம் ஜீன் ஒன்று தானே வருது. ஜீன் வந்தாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணும். என்னோட சொல்லுவார், அலர்ஜி வெள்ளாம இல்லையா, இந்த மூக்கு கடிக்குது, இது கடிக்குது. இப்ப நான் சொல்லுவேன், இது கிரந்தி நீர் உடம்புலே வந்தது, அதான் வந்துருக்கு. டாக்டர் 35 வயசு 40 வயசு ஆகுது, இன்றைக்கு மட்டும் வருது. நாங்க ஏற்கனவே வயரம் செய்திருக்கிறாங்க, சுவிட்ச் ஆன் பண்ணல, இப்பதான் சுவிட்ச் ஆன் பண்ணிருக்கு. True, it is there, gene is there, but express பண்ணணும். ஜீன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியலையா? நியூட்ரிஷனல் தியரி இருக்கு, அவங்க மைண்ட்ஸ்ல எல்லாம் ரிசர்ச் பண்றாங்க. ஒரே ஜீன்ஸ்ல புவர் நியூட்ரிஷனை கொடுத்தா அது ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணப்பட்டு டிசீஸ் வருது. நல்ல நியூட்ரிஷன் ரெட்ட குழந்தைகள்லயே 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் டயபெட்டிக் ஜீன்ஸ் இருக்கு. ஒரு பிள்ளைக்கு வருது டயபெட்டிஸ், ஒரு பிள்ளைக்கு வர இல்லை. ஏன்னா ஒரு பிள்ளை பெட்டர் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ்ல வளருது, மற்றது பேட் நியூட்ரிஷனல் வருது. என்வரன்மெண்ட் டிசீஸ் எல்லாம் கூட சில வேலை டக்குன்னு டயபெட்டிஸ் வர்றது, ஒரு ஃப்ளூ இல்ல ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த ஜீனை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு போறதான்னு சொல்றாங்க. இன்ஃபெக்ஷன் தியரி இப்படி நிறைய எல்லாம் இருக்கு. என்வரன்மெண்ட்லயே நிறைய இருக்குது இந்த ஜீனை ஆக்டிவேட் பண்றதுக்கு. இப்ப ஜீனை ஆக்டிவேட் பண்றது இதுல இல்லையே. எந்த ஜீன் எந்த நேரம் ஆக்டிவேட் பண்ண முடியும் எனக்கு தெரியும். ஐ ஆம் இன்ஹெரிட்டிங் சோ மெனி ஜீன்ஸ். இந்த குடும்பத்துல எல்லா கேன்சர்ஸும் இருக்கு. கிசோபெமியா, டிப்ரெஷன், மல்டிபிள் மயோலோமா, கோலன் கேன்சர், ஏனோ கேன்சர், ஸ்ட்ரோக், டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், எவ்ரி ஜீன்ஸ் ஹியர். எந்த நேரம் எந்த ஜீன் ஆக்டிவேட் பண்ண முடியும் யாருக்கு தெரியும்? குட் இன்ஹெரிட்டன்ஸ். Precaution. So அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீன் என்வைரன்மெண்ட் தான், நியூட்ரிஷனா, இன்ஃபெக்ஷன் தான், இது எல்லாம் தான் ஆதி தெய்வீகம். இட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். நோ பிசிக்கல் ஃபோர்சஸ், நோ மேன். This is the God control of expression of the genes. About cloning. Cloning. Cloning of in which way it's helpful for us? Does it? Do they get it exactly? No, you cannot. You can what do you call adjust certain features and other thing. Not now. Gene mapping is இப்பதான் நுழைஞ்சிருக்கு. நீங்க அதை ப்ரோக்ரஸ் பண்ணி கொஞ்சமா செய்யலாம். But so many millions of genes, ஒரு குரோமோஸ்லயே 100,000 genes இருக்கு. So உங்களுக்கு இவ்வளவு குரோமோசோம்ஸ் அவ்வளவு ஜீன்ஸ் மேப் பண்ணி செலக்ஷன் பண்ணி போறதெல்லாம் கஷ்டம். ஆதி தெய்வம் கடவுளால வாரதுன்னு சொல்றோமே, கடவுளுக்கு இந்த the selection of Barack Obama as a president, Stephen Harper as prime minister, Mahinda ஒரு ஆள் வர்றதால எத்தனை பேருடைய கர்மா போகுது, இதைத்தான் சொல்றது. the head of the state ஒரு ஆள் வந்தால் so many people இந்த கர்மா எல்லாம் போகுது. எத்தனை பேருடைய கர்மா அதுக்குள்ள வருது. To activate and get rid of those karmas, he placed one person in that karma. So if the ruler rules fair and well, millions of people benefit. So their good karmas comes. A ruler comes and do demonic things, destruction, genocide, then all the bad karmas goes too. So the selection of the head of the country, the king, Adi Devi. அதே இது மற்ற கர்மாக்கும் அஃபெக்ட் பண்ணலாங்க. எதுக்கு? தெய்வீகம். எதுக்கு? ஆதி தெய்வீகம்ன்றது கேன் இன்ஃப்ளூயன்ஸ்
the first two also. No, not really. இதில் டெஃபினிஷன் இருக்கு, சாங்ஸ்ல இருக்குது. நம்ம பார்த்துன்ற அவங்களோட சாங்ஸ்ல சொன்னதின்படி physical forces என்னன்னா ஒன்றும் வந்து God in the control இல்லாம இல்ல. All the physical elements are under his Ultimately control. is in control. What's it is directly through him, not by other people. Sometimes we know the prediction. எல்லா ப்ரிடிக்ஷனும் சொல்லுவாங்க இவர் தான் வின் பண்ண போறாருன்னு பார்த்தா அடுத்தவர் வந்து நிற்கிறார். இருக்கிறதானே all the political and the polls that says this is going to happen, and astrology say predict this is going to happen, there is someone in them. So then the six things predetermined thing is a programmer of karma. But there is a thinking among our people sometimes that God is angry and that God has done certain harm, you know. கடவுள் எங்களுக்கு தீமை செய்யறதுக்கு இல்லை. He is all graceful. அளவற்ற அன்பாளன், அளவற்ற அருளாளன். And all the தீயவைங்க வந்து it's out of our karma. தீதும் நன்றும் பிறர் தர வேறா. Good and bad things doesn't come from others. It comes from us. Whatever we did in this birth and other birth, in previous births, the God help us. How He is helping us? He accumulated so much of karma. He gave on select only few things to be destined to be what do you call it? Go through this birth. So He is reducing the burden, and He will also always put good and bad. ரெஃப்யூஜி கேம்ப்ல இருந்தாலும் கல்யாணம் நடக்குதுதானே, குழந்தைகளும் பிறக்கிறார்கள் தானே, அதுக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்குது இல்லைன்னு சொல்லல. அதுக்குள்ளேயே காதல் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, குழந்தை பிறக்கிறது இருக்குது. ஸோ மண்ணிலேயே சிலவியாரி மருத்துவன் அருத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். இதுக்கும் அவர்தான் சொல்றார், சிவஞான சித்தியார்ல இருக்கு. Certain diseases we do the surgery, cutting, மருத்துவர். இதெல்லாம் அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காங்க, இப்ப இல்ல. மண்ணுலே சில வியாதி மருத்துவன் அருத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். With a surgical treatment. சில நோயெல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்துடன் கொடுத்திருப்பான். கற்கண்டும் பாலும் மருந்தோட சேர்த்து சில மருந்து கொடுக்கிறது, ஸ்வீட் மெடிசின் கொடுப்பான். அண்ணலும் இன்பத் துன்பம் அருத்தியே வினையறப்பன். ஸோ டாக்டர் ஸ்வீட் மெடிசின் கொடுக்கறதும் சர்ஜரி செய்யறதும் மாதிரி, இன்ஜெக்ஷன் கொடுக்கறதும் ஸ்வீட் மருந்து கொடுக்கறதும் மாதிரி கடவுள் இன்பத்தையும் கொடுக்குறார், துன்பத்தையும் கொடுக்குறார். ரெண்டும் எங்கட நோய் அறக்க. என்ன நோய்? எங்கட பிறவி நோய். This recurrent cycles of birth and death. And to get rid of this ஆணவ மனம், the darkness of ignorance. நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது. All the bad things and sufferings is come from His grace. Not He directly doing it, but our bad things. அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடன்பன். உங்களுக்கு பேட் திங்ஸ் வரைக்குள்ள it gives us a chance to think, why it's happened to me? I shouldn't do that. There is aram, there is bhavam, there is dharmam, there is adharmam. So don't do adharmam, do dharma. இல்லையா? So that is why these things are there. The dual thing is there. Aram pavam, inbam tunbam, nalvinai tevinai. The dual forces is the existence in this world. Dual force எப்ப முடியுது தெரியுமா? You know when the dual forces come into ceases to exist. சமாதிகளே மாதங்கால வரும். Dual forces வந்து எங்கட physics chemistry விட dual forces இருக்கு இல்லையா? Are you talking about double forces or double? No. Two forces. I am saying duality of the forces. Sexuality la femininity, masculinity. Electricity la cathode anode. Plus minus. North pole, south pole. இருக்கு இல்லையா? Electronic, electricity எல்லாத்துலயும் இந்த dual electron protons. All these dual forces exist in this world. When the final சங்காரம் வரும்பொழுது சயின்ஸ் என்ன சொல்லுது? இதெல்லாம் ஒடுங்கி கொண்டு போய் எங்கே ஒடுங்குது? போய் பிக் கிரன்ச் நடக்குது. கிரன்ச் நடக்கல போய் எங்க போகுது? பிளாக் ஹோலுக்கு போகுது. போயிட்டு அங்க போய் ஒடுங்குது. அங்க போய் ஒடுங்கி அதை என்னன்னு சொல்றாங்க? பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி. அதுக்கு என்ன பேர்? அதுக்கு சயின்ஸ்ல பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி. There our laws of physics and chemistry and the science no longer applicable, no longer operational.
the deeper forces ceases to be existent. Only singularity. இதான் நீங்க ஸ்ரீ சக்கரம் பார்த்தீங்கள் என்றால், ஸ்ரீ சக்கரம் என்னது? தேவி இந்த சக்கரம், இந்த வழிவிடுவாங்க. நடுவில் ஒரு டாட் போட்டிருப்பாங்க. பிந்து. அதை சுற்றி ஒரு முக்கோணம் இருக்கு. அப்படி போட்டிருப்பாங்க. இதுதான் சொல்லுவாங்க, இறுதியாங் காலந்தன்னில் ஒருவனே. அந்த லாஸ்ட் டைம் மகாசங்கர் எல்லாம் முடிஞ்சு வரைக்கும் டியூவாலிட்டி போய் ஒன்றுதான் வரும். இருவரும் தம் உறுதியில் நின்றார் என்னின். If both Shiva and Shakti, both are one giving the both dual forces in the world, if both of them are existence, விருதிதான் உருவாகாதாம். If they both of them are existent dual forces, there is no end. அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலார். So at last Shiva is the, இங்கதான் அடசியில போய் the சக்தி சிவத்தில் ஒடுங்கும். You got it? The சக்தி சிவத்தில் ஒடுங்கும். சாக்தர்களை சொன்னாங்க மாற சொல்லுவாங்க. சிவம் சக்தியில் ஒடுங்கும். That's why விந்து நாதம் வச்சிருக்கிறாங்க. சிவம் சக்தியில் ஒடுங்கி டாப் சக்தி என்று சொல்லுவாங்க. அது ஒரே இதைத்தான் நாங்க பாக்குறோம். சக்தி சிவம் போல இல்லை, அவங்க அப்படி பாக்குறாங்க. நாங்க சிவத்தை வச்சுக்கொண்டு சொல்றோம் இந்த சக்தி சிவத்தில் ஒடுங்கும். இந்த நாத்தம் பிந்து தான் சிவலிங்கம். அது பீடம். இது இதா இருக்கு. அவங்க அதை சக்தி, இது சிவம் என்று சொல்றாங்க. நாங்க இதை சக்தி, அது சிவம் என்று சொல்றோம். மகாமேரு சக்கரம் இருக்கு இல்லையா, அப்படி மேல உயர்த்தி உயர்த்தி வச்சுட்டு பார்த்தா இப்படி வந்துட்டு பீடம் வந்துட்டு அது மேல பிந்துக்கு உருண்டை வச்சிருப்பாங்க. சில இடத்துல இப்படி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் சிவலிங்கம். சொல்லுவார், சக்தியும் சிவவுமாய தன்மையும் உலகம் எல்லாம். சிவம் சக்தி இருக்கிறதால உலகம் முழுக்க இந்த டியூவல் ஃபோர்ஸஸ், ஃபெமினிட்டி, மாஸ்குலினிட்டி, பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாம் இருக்கு. சக்தியும் சிவவுமாய தன்மையும் உலகமெல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக. The opposite forces and same forces, male and female. உயர் குண குணியுமாகி, positive, negative, and the matter, even the inanimate doctor has the dual forces. வைத்தனன், he put it. அவளால் வந்த ஆக்கமே வாழ்க்கை எல்லாம். It all happened because of the grace, Shakti. இத்தையும் அறிய. If you don't know this, புடலிங்கத்தின் இயல்பு முறை. You don't understand the Shivalinga Tattva. So all these dual forces coming to point of singularity at the time of Mahashankara. This is a science, this is a Saiva Siddhanta. அப்பங்க நல்வின தீவின அந்த டியூவாலிட்டி எல்லாம் போயிடும். அங்க போய் அவர்கிட்ட ஒன்றது நிஷ்ட நிலை, சமாதி நிலை, இந்த டியூவல் ஃபோர்ஸஸ் இல்லை. அங்கதான் ஆனந்தம். ஆனந்தத்துக்கு ஆப்போசிட் சொல்லியிருக்கா பிளிஸ். அந்த ஒன்றெல்லாம் ஆனந்தம் பெற்றேன் ஜாதினி பெற்றதொன்று என்பார். The bliss comes. Deprogramming of karmas. The clutch of 2 in 4 karmas arises from our thoughts, words and deeds. One cannot negate another. Won't get escorted without giving reasons. But if you try, release from this clutch is possible by doing atonements prescribed in sacred text. இது சின்ன சின்ன நிவாரணம். உங்களுக்கு கஷ்டம் கணக்க வருதுன்னா பிராயச்சித்தம் செய்கிறது. You can do this by delegation too with your resources. For the pious ones who live their life as per the guidance of the above text through the 4-foot path, Sariyagiriya Yoga Jnana, the release from the clutch happens without any efforts. This is a superior way. You are thinking of karma, how to do it, how to diagnose it, which astrology, which prayachittam, எல்லாம் ஒரே பண்ணி கொண்டிருக்கிறீங்க தானே. அதொன்றும் தேவையில்லை. Automatically, if you are